இன்றைக்கி வந்து பயங்கர குஷியாக இருக்கேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு பார்க்க போகிறேன்ல, ஸ்கூல் ஃப்ரெண்ட், அவளை வந்து மீட் பண்ண போகிறேன். ஸோ ஷீ இஸ் மாமி. அவங்க கொஞ்சம் ப்ராமினுங்கிறது தான் நான் மாமிக்கு தான் கூப்பிடுவேன் சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன ஆச்சு பார்ப்போம். சிரிப்பாக இருக்குல்ல? நல்லா இருக்கு. எனக்கு நிறைய மூளை வேலை செய்யுது போலடி, வித்தியாசமாக யோசிக்கிறேன். நான் சொல்ல முடியும், நான் சொல்ல போகிறேன். நீ நம்ம நீட்ட முடியும். நீ ரெட்டை போட்டியா காலேஜ் சரி ட்ராயிங் ஓகே போட்டுவா. நீ போட்டுக்கோ. நான் படிக்கிறேன். சான்ஸ் நேற்று வச்சுருக்கேன். நிறைய என்ன எழுதுறது எனக்கு கோலியா ஃப்ரெண்ட்ஸ் மேலே கோலியா போச்சு. அவ்வளோதான் ஓகேவா. சொல்லி மாதிரி நான் இருக்கேன். இந்த ஸ்கூல் டேஸில் பயங்கரமான ஃபன்லாம் பண்ணியிருக்கேன். அதாவது லஞ்ச் பீரியடில் அவளுக்கே தெரியாமல் அவள் பிரிஞ்சிலாம் எடுத்து காலி பண்ணி வச்சுருவேன். அவங்க வீட்டு ஃபில்டர் காஃபினா அவ்வளோ பிடிக்கும் எங்களுக்கு. ஃப்ளாஸ்க்கெல்லாம் ஊற்றி எடுத்துகிட்டு வருவாள். இவ்வளோ மெமரிஸ் இருக்குது தெரியுமா. போனதுனால ஆன்ட்டியும் எனக்கு வந்து ஃபில்டர் காஃபி போட்டு கொடுத்தாங்க. சரி போட்டு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் பண்ண அலப்பறைகள் எல்லாம் சொல்லி ஒரே டமாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க ரொம்ப ஆத்தென்டிக்கான ஒரு ஃபேமிலி. எல்லாமே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு. அவங்க வீடு பார்க்க ரொம்ப யூனிக்காக வித்தியாசமாக இருக்கும். பட்டினத்தார் கோவில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருவொற்றியூரில். எஸ் அஃப்கோர்ஸ். 4 தலைமுறையாக இவங்க வந்து அந்த கோவிலுக்காக வந்து ட்ரிபியூட் பண்ணிட்டுருக்காங்க. லைக் அதில் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போனதும் எனக்கு கிடச்சிது. நல்லா இருக்குல்ல இந்த வியூலாம் பாருங்களேன். அவங்க நிறைய விஷயம் வித்தியாசமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. கோலம்லாம் அரிசி மாவில் தான் போடுவாங்க பாருங்களேன். அப்போ தான் சிட்டுக்குருவிலாம் சாப்பிடுது. அப்புறம் நிறைய ஒரு இடத்துக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருக்காங்க பின்னாடி. பண்ணு சாப்பிடுமா மீனா? என்னடி சொல்கிற? இப்படி இப்படி மீனுக்கு ஆக்சுவலாக இவங்க வீட்டில் ஒரு பாரம்பரியமான வீடு. இவங்க வீடு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மீனுக்கெல்லாம் பண்ணு போட்டு வளர்க்குறாங்க. இங்கே இது ஃபுல்லாக மீன் இருக்குது. இந்த மீன் இங்கே வளர்ந்த கதை சொன்னால் அது இன்னும் பெரிய ஆச்சரியமாக இருக்கும். எப்படி நீ வந்துச்சு? சும்மா 2 மீன் வந்துச்சு. அப்புறம் மைக்ரேட் ஆகி என்ன சொல்லுவாங்க, குட்டி போகிறதுக்கு இதை சொல்லுவாங்க. அது நிறைய குட்டி போட்டு ஆமாம் நிறைய ஜென்ரேஷன் வந்து பல மீன்கள் ஆகிடுச்சு. ஆமாம் ரீப்ரொடக்ஷன் பண்ணிடுச்சு. நாங்கள் 2 பேருமே ஒரு பயங்கரமான தற்கொலைங்க. இந்த காலேஜில் ஸ்கூல்லையே 2 பெரிய சிறந்த பழம் இருக்கும்ல, அந்த 2 பழம் யாருன்னு கேட்டால் அது நாங்கள் 2 பேர் தான். நாங்களாம் இவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதே பெரிய பெரிய விஷயம் இல்லை? ஆமாம். பட்டினத்தார் கோவிலோட ஃப்ளாஷ்பேக் கேட்டிங்கன்னா மிரண்டுருவீங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. நான் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ நிறைய பேர் வாசலில் நின்றுட்டு இருந்தாங்களா. அப்போ தான் எனக்கு என்ன நம்ம ஊரில் இருக்க கோவிலை பற்றி நமக்கே தெரியலையேடான்ற மாதிரி அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு மிரண்டுட்டேன். ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு ஃபுல் வீடியோவாக